வாங்க ஹெல்த்தியான முருங்கைக்கீரை அரைச்சி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சீரகம், கடுகு, கடலப்பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, வெள்ளை பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்குவாங்க. இந்த மசாலா தேங்காய், துவரப்பருப்பு ஊற வச்சது கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனு, சின்ன வெங்காயம், சீரகம், பச்சை மிளகா, மஞ்சத்தூளுங்க. தேங்காய் சொரவிக்கவங்க அது கூட போட்டு பச்சையெல்லாம் ஆட்டி அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கிலே அந்த ஆட்டின மசாலாவும் போட்டு நல்லா வணக்கிட்டு அரிசி கழுவுமில்ல நம்ம அந்த அரிசி கழிஞ்ச தண்ணி 2வது தண்ணி ஊற்றிட்டு அது கூட சாம்பார் தூளும் மிளகாத்தூள் கல்லுப்பும் போட்டு நல்லா கலக்குவாங்க. கலக்குனதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல வாசம் வருங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது கூடவே நம்ம கழுவி வச்சுக்கிற முருங்கைக்கீரை நான் அன்றைக்கே அப்போவே செஞ்சு பொரித்து அப்போவே க்ளீன் பண்ணிடுதுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. 4 வீடு வாசம் அடிக்கு. என்ன குழம்பு நம்ம வீட்டில் வச்சுருக்கிறேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க வீட்டுக்கு வரவங்க. அவ்வளோ மணமாக இருக்குது. இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்து ஸ்டைலு தான். நம்ம வேறு எந்த பொருளும் சேர்க்கல. உண்மையிலே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த அரிசி கழுவுன தண்ணி, முருங்கைக்கீரை பச்சையாக ஆட்டுனது ஒன்றும் சொல்லவே வேண்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் வீடியோக்கோசரமெல்லாம் சொல்லலை. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்கள் வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.